எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் மட்டன் ஷீக் கபாப் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மட்டனில் ரொம்ப டெலிஷியஸான ஒரு ஸ்டார்டர் இது. நல்ல ஃப்ளேவரோட ஸ்பைஸியாக நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செஞ்சேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா சாப் பண்ணிக்கணும். ஃபுட் ப்ராசஸரில் நான் சாப் பண்ணிக்க போகிறேன். ஆனியன், கார்லிக், ஜிஞ்சர், அப்புறம் பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் இப்போ ஃபுட் ப்ராசஸரில் போட்டுட்டேன். இந்த அளவுக்கு நல்லா பொடுசாக இது இருக்கணும். நீங்கள் மிக்சியில் கூட இதை பண்ணிக்கலாம். அடுத்தது மட்டன் கீமாவையும் ஃபுட் ப்ராசஸரில் நல்லா அடிச்சுக்க போகிறேன். நல்லா குட்டி குட்டியாக இருந்தால் தான் நம்மளால் இதை பிடிக்க முடியும். மட்டன் கீமாவில் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி எடுத்துருங்க. இந்த டிஷ்ஷில் தண்ணியே இருக்கக்கூடாது. ஸோ பவுலில் மட்டன் கீமா போட்டிருக்கேன். இதில் நம்ம பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு சேர்க்குறேன். முன்னாடி தண்ணி ஈர்த்துட்டு தான் நான் இதை சேர்க்குறேன். தண்ணியே இருக்கக்கூடாது நான் சொன்ன மாதிரி. இதுக்கப்புறம் சில்லி பவுடர், கரம் மசாலா, சீரகத்தூள், ஆம்ச்சூர் பவுடர், ட்ரை மேங்கோ பவுடரும்பாங்க, வெண்ணெய், அப்புறம் கொத்தமல்லி. இப்போ இது எல்லாத்தையும் மட்டனில் நல்லா இன்கார்ப்ரேட் பண்ணணும். நல்லா ஊடுருவணும்னால நல்லா பிணையணும் இதை. ஸோ நல்லா பிணைஞ்சிட்டேன். நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இந்தளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ ஒரு பிளேட்டில் போட்டு ரவுண்டாக இதை வச்சுருக்கேன். இதில் இந்த ஒரு ஃப்ளேவர் வரத்துக்கு நம்ம கறியை ஹீட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு அதுக்குள்ளே ஹீட் பண்ண கறியை வைக்கிறேன். அது மேலே நெய்யை ஊற்றுறேன். அந்த புகையை உடனே அந்த புகை உடனே நம்ம மூடிடணும். ஸோ இது ஒரு கிளாஸ் மூடியை வச்சு மூடிடுறேன். இந்த புகை அந்த அந்த கறியோட அந்த ஃப்ளேவர் இந்த புகை மூலிமா அந்த மட்டனில் நல்லா பரவும். ஒரு 15 நிமிஷம் இதை அப்படியே விட்டுடணும். பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்கள், ஒன்றுமே புகை இருக்குது. இந்த ஃப்ளேவர்லாம் செமையாக இறங்கியிருக்கும். இதோட முக்கால்வாசி டேஸ்ட்டே ஃப்ளேவரே இது மூலிமா தான். ஸோ இந்த ஸ்டெப் பண்ணாமல் இருந்துடாதீங்க. ஸோ இப்போ இதை இந்த மாதிரி ரோல் பண்ணி பட்டர் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு 15 மினிட்ஸ் ஒரு பீஸும் நம்ம ஒரு சைடும் நல்லா ஃப்ரை ஆக ப்ரௌன் ஆக நல்லா திருப்பி ஒரு 15 மினிட்ஸ் பண்ணணும். அவ்வளோதாங்க, மட்டன் ஷீக் கபாப் ரெடி ஆகிடுச்சு. செம்ம டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ஹோட்டல் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.